பழகினார்னு சொன்னோம்னா அவர் அப்பளுக்கு இல்லாத ஆளாக இருந்தார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆளாக இருந்தார். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஆளுகன்னு நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பொதுவாகவே நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கூட நம்மளையும் தாண்டி நம்ம அடுத்த ஆளுகளுக்கு கெடுதல் செய்கிறமோ செய்யலையோ, ஆனால் இந்த போட்டி பொறாமை இந்த விஷயங்களை மட்டும் நம்ம மனசில் இருந்து நம்மளால் எடுக்க முடியறதே கிடையாது. நம்மளால் எப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களையும் ஒரு குடும்பத்து ஆளுக மாதிரி பார்க்க முடியுதோ அன்னைக்கு தான் கோயிலில் கல்லா சிலையா உட்காந்துக்கிட்டு வெள்ளி கண்மலரை தாண்டி நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற காளியாத்தாவுடைய பார்வை சாந்தமாக நம்மளை சிரிச்சுக்கிட்டே பார்க்குற பார்வை மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா மனசால கூட மற்ற ஆளுகளை வையாமல் பேசாமல் போட்டி போடாமல் வைத்திருச்சப்படாமல் கம்பேர் பண்ணிக்காமல் நம்மளால் வாழவே முடியாது.